ஹாய்! இன்னைக்கு வந்து இந்த மெட்டல் பேங்கில எப்படி ராப் பண்றதுன்ற ஒரு டிப்ஸ் தான் சொல்லி தர போறேன் பார்த்துக்கோங்க. அதாவது நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது, க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டு, அத நல்லா ட்ரையா விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நடுவுல தான் ராப் பண்ண போறோம். கன்டினியூஸா ராப் பண்ண போறதில்ல. அதனால என்ன பண்ண போறோம்னா, இந்த நாட் மாரி போட்டு எடுத்துக்கலாம். இந்த நாட் போடும்போது நல்ல கிரிப் கிடைக்கும். ஒவ்வொரு கேப்புக்குள்ளயும் நடுவுல 2 வாட்டி சுத்தி எடுத்துக்கலாம். ஏன்னா, ஒரு வாட்டி சுத்தும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கேப் இல்லாத மாரி இருக்கும். முடிக்கும்போது கேப் வரும். அதனால 2 வாட்டி நான் இந்த மாரி 2 வாட்டி சுத்தி எடுத்துக்கிறேன். இந்த கோபுரம் மாரி இருக்குல்ல நடுவுல, அதுக்கு மேல வந்து நூல் படும். கரெக்ட்டா நம்மளுக்கு கேப்க்குள்ள வந்து உட்காராது. அத நமக்கு விரல வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெட்டல் பேங்கிள்லாம் குட்டி, குட்டி பால் மாரி வரும். அதுல சுத்துறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த மாதிரி பழைய பேங்கிளு, இல்ல நம்ம பேரண்ட்ஸ் போடுற அந்த மாரி பேங்கிள்லலாம் இந்த மாரி வரும் நடுவுல. இதுலலாம் ராப் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். இப்ப பிகினரா இருந்தா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா ஃபினிஷ் பண்ணும்போது லாஸ்ட் த்ரெட்ட வந்து க்ளூ போட்டு அப்ளை பண்ணி நைட் ஃபுல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. நல்லா ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கும். ஸோ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எவ்வளோ கிராண்ட் லுக் குடுத்துச்சு பார்த்தீங்களா? இதே மாதிரி நெறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.